விழுப்புரம் நகரின் மையப்பகுதியில் மழலையர்களுக்கு ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனம் ஹாப்பி டைம்ஸ் கிட்ஸ் ஸ்கூல் ஆஃப் மாண்டசரி பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பார்த்திங்கன்னா மைத்திலி சிவகுமார். விழுப்புரத்தில் ஹாப்பி டைம்ஸ் கிட்ஸ் ஸ்கூல் ஆஃப் மாண்டசரின்னு ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த புதியுகம் சேனலுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தி ஸ்கூல் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் ஆஃப் 2013. இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு ஸ்கூல். இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். அவர் ஒன்லி ஏம் இஸ் டு ப்ரொவைட் அ ஸ்ட்ராங் எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன் டு கிட்ஸ் to create a creative thinkers. This is the எங்களுடைய ஏம், எங்களுடைய மைண்ட் செட்டை நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். எங்களுடைய விஷன் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா மீட்டிங் த நீட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் டு சில்ட்ரன்ஸ் இன் விழுப்புரம். உலகத்தரம் வாய்ந்த அந்த கல்வியை இந்த சின்னஞ்சிறு வயசில் இருக்க இந்த பிள்ளைகளுக்கு போய் சேரணும், அதுவும் எங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய முழு எண்ணமே கம்ப்ளீட்டாக. என்னோட டாட்டர் அனுஸ்ரீ இந்த ஹாப்பி டைம்ஸ் கிட் ஸ்கூல் ஆஃப் மாண்டசரிஸில் படிக்கிறாங்க. இங்கே அந்த டீச்சர்ஸ் அவங்க சொல்லி கொடுக்குற விதம், நான் டெய்லி உட்காந்து ஒரு ரைம்ஸை சொல்லி கொடுத்தாலும் அவங்க இங்கே அந்த ஸ்டூடெண்ட் மற்ற சில்ட்ரன்ஸோடலாம் சேர்ந்து அவங்க கோரஸாக அவங்க சொல்லி கொடுக்குற விதம் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப, என் குழந்தை அந்த ரைம்ஸையோ இல்லை ஒரு ஏபிசிடி ஒரு ஆல்ஃபபெட் சொல்லும்போது கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் சொல்லி கொடுத்துருந்தா கூட என் பேபி அந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டா. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா 10 மெம்பர்ஸ்க்கு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பேரண்டல் கேர் இருக்கும். ஆஸ் அ சைல்ட் ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறது டு லவ் டு லேர்ன். அவங்களுக்கு லேர்னிங்கிறது ஒரு பயம் இல்லாத விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக கொண்டு போகணுன்றது தான் எங்கள் கான்செப்ட். கம்ப்ளீட்டாக எங்கள் கரிக்குலம் பார்த்திங்கன்னா டாக்டர் மரியா மாண்டசரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணும் கையும் தொட்டு உணர்ந்து கற்றுக்கிற விஷயங்கள் தான் இங்கே நடக்குது. இங்கே இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை வந்து ஆட்டோடெலிக் லேர்னர்ஸாக உருவாக்கணுன்றது தான் எங்களுடைய மைண்ட் செட். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பிள்ளைங்க வந்து தங்களே தானே முடிவு பண்ணிக்கணும், தானே இது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தன்னை அறிந்து தான் செயல்படுற மாதிரி விஷயங்கள் தான் இங்கே சொல்லிக் கொடுக்குறோம் கம்ப்ளீட்டாக. என் பேர் சங்கீதா. என் குழந்தைங்க 2 பேர் இங்கே படித்தாங்க. ஒருத்தி நந்தனா, இன்னொருத்தி மோகிதா. படிக்கிற விதமும் சரி, சொல்லிக் கொடுக்குறது, குழந்தையோட ஹேபிட் இப்போ வரைக்கும் நான் என் குழந்தைகிட்ட நான் அந்த வெளிப்பாடை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மற்ற ஸ்கூலில் எனக்கு என்னன்றது கூட சொல்ல தெரியல. பட் இதை நான் எப்பயுமே 100க்கு 1000 டைம்ஸ் பெட்டர்ன்னு தான் நான் சொல்லிக்குவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
எங்களோட அப்ரோச்சஸ் பார்த்திங்கன்னா மெயினாக 3 பில்லர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா குவாலிட்டி இன் எஜுகேஷன், செகண்ட் வந்து குவாலிட்டி இன் டீச்சிங், தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் வித் பேரண்ட்ஸ். இது 3 தான் எங்களுடைய பில்லர்ஸ்ன்னு நாங்கள் நினைக்கிறது. இந்த பேஸில் தான் நாங்கள் டீச்சிங்கும் கொண்டு போகிறோம். இங்கே பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் சேஃப்டினஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். பிள்ளைங்கள் வந்து எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தனியாக அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, இண்டிபெண்டன்ட் திங்கிங் இது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறது தான் எங்களுடைய ஒர்க்காக கொண்டு வரோம். ஒன்ஸ் இந்த ஸ்கூலில் வந்து நம்ம விட்டுட்டோம், ஹாப்பி டைம்ஸில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸோ பாட்டு கிளாஸோ எதில் வேணால் போடலாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிரும். ஏன்னா இந்த அட்மாஸ்பியர் அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ எங்கேயுமே பயப்படாமல் என்ன பண்ணுறாங்க, போக ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் என் குழந்தைங்க எங்கே போனாலும் ஒரு ஹிந்தி கிளாஸ்க்குமா நீ போகணுன்னா நான் மறந்துடுவேன். அதை அம்மா என்னை எட்டு போய் விடலையா, இட்டு போய் விடல. ஏன்னா அவள் குழந்தையிலே வந்து அந்த விதை வந்து ஊன்றி வளர்ந்துருச்சு. அவளுக்கு பயம் அந்த இதெல்லாம் இல்லாமல் போச்சு. அதுக்கு காரணம் அது இந்த ஸ்கூல் தாங்க. குழந்தைங்க சாப்பிட்ற விஷயம் கூட, ஐ மீன் ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே இந்தந்த ஸ்நாக்ஸ் ஹெல்த்தி, இந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இங்கே இருக்குது. பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்கக்கூடாது. ஹெல்த்தி ஃபுட்ஸு, நட்ஸு, சீரியல்ஸோ, பியூஸு அந்த மாதிரி திங்ஸ் தான் வந்து கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாகவே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மேம். அந்த விதத்தில் என்னை விட என் குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. எந்த நேரத்தில் படிக்கணுமோ அந்த நேரத்தில் படிக்க விடுங்க. அவங்க விளையாடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எந்த நேரமும் படிக்கிறது, மார்க் எடுக்கிறது, மற்ற பிள்ளையோட கம்பேர் பண்ணுறது, முதல்ல இந்த கம்பேரிட்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக நிறுத்துங்க. இவங்க ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டாங்கனாலும் ஏற்றுக்க முடியாது, அந்த பக்கத்தில் இருக்கவங்க வாங்கிட்டாங்க இவங்க வாங்க மாட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு பிள்ளைகளை போட்டு டார்ச்சர் பண்ணுறது இந்த ஏஜ்லேயே பார்க்குறோம். இந்த 2 to 3 இயர்ஸில் இருக்க இந்த பிள்ளைங்களுக்கே இந்த காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப அவங்க மைண்டை பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி கொண்டு போகாதீங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். பிள்ளைகளை வந்து அவங்களோட ஓன் திங்கிங்கில் க்ரியேட்டிவ்ஸாக உருவாக்குறதுக்கு நாங்கள் டீச்சர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த புதிகம் சேனலுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு ஒளிரச் செய்யும் கல்வி சேவை. எதிர்காலம் என்பது வளமாயிருக்க, காணும் கனவெல்லாம் கண்கூடாய் நடக்க, கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை.